Hello friends, welcome to Vishnu Priya's kitchen. இன்னைக்கு நம்ம புஸ் பூரி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் வாங்க. பூரி மாவு செய்யறதுக்கு 250 கிராம் கோதுமை மாவு, 1.5 டேபிள்ஸ்பூன் ரவை, சுவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை நல்லா கலக்கிக்கணும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கணும். இதுல ரவை எதுக்காக கலக்கறோம்னா பூரி நல்லா புஸ்ஸுன்னு மொறுமொறுன்னு வரும். நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த புஃப் வந்து குறையாம அப்படியே இருக்கும். மாவு நல்லா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குங்க. அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்துடும். பூரிக்கு எப்பவுமே மாவு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சுக்குங்க. பூரிக்கட்டையில கொஞ்சம் வரமாவு போட்டு தேய்ச்சுக்குங்க. மாவு இந்த அளவுக்கு மொந்தமா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிக்குங்க. பூரிக்கு எப்பவுமே எண்ணெய் சூடு மீடியம் விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். மாவை போட்டுட்டு லேசா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் அப்பப்ப தெளிச்சு விட்டுக்குங்க. அப்பதான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். திருப்பி போட்டு இதே மாதிரி பொரிச்சுக்குங்க. பஃபியான புஸ் பூரி இப்ப நம்மளுக்கு தயாராயிருச்சு. இப்ப குட்டீஸுங்களுக்கான குட்டி குட்டி பூரி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதே அளவுக்கு மாவை தேய்ச்சுக்கோங்க, கொஞ்சம் மொந்தமா. இப்ப எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே சூட்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. 2 சைடு பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்ப நம்மளுக்கு குட்டீஸுங்களுக்கான குட்டி பூரி ரெடி ஆயிருச்சு. இதுல ரவை கலந்துருக்கறனால ரொம்ப நேரம் வரைக்கும் மொறுமொறுன்னு புஃப்னு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பூரி பொதுவா குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.